வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். டெல்லியில் கடும் குளிரில் 50 நாட்களாக விவசாயிகள் போராடுகிறார்கள். 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து விட்டார்கள். 3 வேளாண் சட்டங்களையும் திரும்பவே பெற முடியாது என்று பிடிவாதம் காட்டி வந்தது நடுவண் அரசு. இப்போது ஜனவரி 26ஆம் நாள் குடியரசு நாள் பேரணியை டெல்லியில் நடத்த முடியாமல் போய்விடுமோ என்ற நெருக்கடிக்கு மத்திய அரசு உள்ளாகியுள்ள நிலையில் உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டிருக்கிறது. 3 வேளாண் சட்டங்களுக்கும் இடைக்கால தடை விதித்து 4 பேர் அடங்கிய குழு ஒன்று இந்த சட்டங்களை பரிசீலித்து பரிந்துரைகளை வழங்கும் என்று அறிவித்திருக்கிறது. இந்த 4 பேர் அடங்கிய ஒரு குழு ஏற்கனவே வேளாண் சட்டங்களை ஆதரித்து கருத்து தெரிவித்தவர்களை கொண்ட ஒரு குழு என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளன. விவசாயிகள் இந்த குழுவை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அரசுடன் பேச்சுவார்த்தை தொடரும் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் நடுவண் அரசை கடுமையாக கண்டித்திருக்கிறது. இந்த போராட்டத்தை நீங்கள் சரியாக கையாளவில்லை, நீங்கள் ஏன் இந்த சட்டம் குறித்து இவ்வளவு பிடிவாதம் காட்டுகிறீர்கள் என்ற கண்டன கணைகளையெல்லாம் உச்சநீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது என்பது நியாயம்தான். ஆனால் உச்சநீதிமன்றம் அடிப்படையான பிரச்சனையை சந்திக்க வேண்டிய பிரச்சனையிலிருந்து நழுவி நிற்கிறது என்பதுதான் இதில் அடங்கியிருக்கிற உண்மை. இது குறித்து இன்றைய இந்து ஆங்கில நாளேடு தலையங்கம் ஒன்றை தீட்டி இருக்கிறது. அந்த தலையங்கத்தில் சில கேள்விகளை அந்த ஏடு எழுப்பி இருக்கிறது. இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு நடுவண் அரசுக்கு உரிமை இருக்கிறதா? காரணம், விவசாயம் என்பது மாநிலங்கள் உரிமையில் தொடர்புள்ள ஒரு பிரச்சனை. இதில் மத்திய அரசு எப்படி சட்டம் கொண்டு வரலாம்? இந்த அடிப்படையான சட்ட பிரச்சனைக்கு பதில் கூற வேண்டிய உச்சநீதிமன்றம் அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுவிட்டு 4 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து தற்காலிகமாக இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் போராட்டத்தினுடைய வீரத்தை அதனுடைய வலிமையை மலினப்படுத்துவதற்கும் அதற்கான கண்ணோட்டத்தில்தான் இந்த முடிவுகளை உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இது எந்த பலனையும் தரப்போவது கிடையாது. இந்த 4 பேர் அடங்கிய குழுவின் பரிந்துரைகளை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்று நாடாளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்யக்கூடிய உரிமை உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கிறதா என்ற கேள்விகளெல்லாம் எழும்பி இருக்கிறது. எனவே சட்ட ரீதியாக மாநில அரசு உரிமை உடைய ஒரு பிரச்சனையில் மத்திய அரசு எப்படி சட்டம் இயற்றலாம் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாத உச்சநீதிமன்றம் அதை தவிர்த்துவிட்டு ஒரு குழுவை, அதுவும் வேளாண் சட்டங்களை ஆதரிப்பவர்களை கொண்ட ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் அடிப்படையில் அடுத்த மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருப்பது என்பது விவசாயிகளின் போராட்டத்தை மலினப்படுத்துவதற்கும் விவசாயிகளுடைய சங்கத்தினுடைய தீவிரத்தை குறைப்பதற்குமான ஒரு முயற்சிதான் என்ற கருத்தை இந்து ஆங்கில நாளேடு சுட்டிக்காட்டி இருக்கிறது. திமிர்வாதம் பேசிக்கொண்டிருந்த மோடி ஆட்சி இப்போது கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி உச்சநீதிமன்றத்தை பயன்படுத்தி விவசாயிகளுடைய போராட்டத்தை திசை திருப்ப முயற்சிக்கிறது என்பதுதான் இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சமாகும். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.